அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிருப்பீங்க நம்புறேன். ஒரு எதிர்கட்சி தலைவரை இவ்வளவு கீழ்த்தரமா நாகரிகமற்ற பேச்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவெளியில பேசுறாரு. அப்போ ஒரு தலைமையே இந்த அளவுக்கு கேவலமா இருந்ததுன்னா அப்போ அந்த தலைமைக்கு கீழே இருக்க அந்த தொண்டன் அப்போ எப்படி இருப்பான்? ஒரு தொண்டன் தப்பு செஞ்சா தலைமை கண்டிக்கணும். அப்பதான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அரசியல் கட்சி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமையே இந்த அளவுக்கு கேவலமா இருக்குதுன்னா அப்ப என்னத்த சொல்ல? அது இல்லாம இந்த தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரெயினை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்க, உங்களோட மூளையை கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்க தலைமை பண்றது எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதோ இல்லைன்னா வந்து போராட்டம் பண்றதோ வந்து பாத்தீங்கன்னா ஏன் பண்றீங்க முதல்ல தெரிஞ்சு பண்ணுங்க. உங்க வீட்டு பெண்களையோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய தலைவர்களையோ யாரையாவது இப்படி பேசியிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? இல்ல அதேதான் இப்ப தாவேக்கு ஆட்சியும் பண்ணிருக்கு. முதல்ல நம்ம எதுக்கு போராடுறோம், எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ வந்து அவரை கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட்டு அவரை வந்து அநியாயமா வந்து கைது செஞ்சு யாரும் கூட்டிட்டு போல. அவர் பேச்சின பேச்சுக்கு தான் அவர் கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த ஆட்சி கிடையாதுங்க. நீங்க வந்து பெண்களை வந்து எவ்வளவு இழிவா வந்து பேசிட்டு போனாலோ இல்ல மத்தவங்களை எவ்வளவு இழிவா வேணா நீங்க பேசிட்டு அப்படியே வந்து போயிடுவீங்க. ஆனா இப்ப அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாகரிகமான ஒரு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்த எதிர்கட்சி வந்து பண்ணதே கிடையாது. அவங்களுடைய அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு கலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசக்கூடாது ஒரு பொதுவெளியில. இது மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய பிரேமலதா மேடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே யாரும் சொல்லல. சோ நீங்களுமாச்சு இந்த திமுக தொண்டர்கள் கொஞ்சமாச்சு யோசிச்சு நம்ம பண்றது கரெக்டா இல்லையா, நம்ம தலைமை பண்றது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சோ இத பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.